ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, என் ஒய்ஃப் நான் எது சொன்னாலும் காதுலயே வாங்க மாட்டேங்கிறா, அதனால நான் போயிட்டு ஒரு நல்ல டாக்டரை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க ஒய்ஃப்க்கு இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. டாக்டர் வந்துட்டு நீங்க ஒரு 40 ஃபீட்ல இருந்து உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு பாருங்க, அப்புறம் ஒரு 30 ஃபீட் 20 ஃபீட் 10 ஃபீட் இந்த மாதிரி போயிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு பாருங்க, எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் சொன்ன மாதிரியே ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 40 ஃபீட்ல இருந்து ஒய்ஃப் கிட்ட நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதுக்கப்புறம் 30 ஃபீட்ல இருந்து கேக்குறாரு, 20 ஃபீட்ல இருந்து கேக்குறாரு, 10 ஃபீட்ல இருந்து கேக்குறாரு, எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஐயோ இதுக்கு மேல கேட்டா ஒன்னும் ரெஸ்பான்ஸ் வராதுன்னு கிச்சனுக்கே போயிட்டு நைட்டு டின்னர் என்னன்னு கேக்குறேன், நீ ரெஸ்பாண்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஒய்ஃப், நான் இதோட 5th டைம் சொல்றேன், உங்களுக்கு என்ன காது கேட்கலையா, இன்னைக்கு நைட்டு டின்னர் தோசை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்க உண்மையிலுமே வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு தான் காது கேட்கல, ஒய்ஃப்க்கு நல்லாதான் கேக்குதுன்னு அவரு தான் தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. இதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் வந்துட்டு அடுத்தவங்க மேலதான் தப்பு, நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம்.